ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஃப்டி 50யோட டெய்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21,725 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ நாளைக்கு வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நாளைக்கு பட்ஜெட்டுங்கிறதுனால இதோட ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும். நம்ம ஓரளவு கெஸ் பண்ணலாம். பிவட் பாயிண்ட் சிபிஆர் வச்சும் நம்ம போடலாம். அதே மாதிரி ஃபிப்னாச்சி வச்சும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நாளையோட பிவட் பாயிண்ட் சிபிஆர், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபெப்போட பிவட் பாயிண்ட் சிபிஆர், இன்னையோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸை வச்சு நாளையோட பிவட் பாயிண்ட் சிபிஆரை ரெடி பண்ணியிருக்கோம். பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,595லேருந்து 21,683 இந்த ரேஞ்சுக்குள்ளார பிவட் பாயிண்ட் சிபிஆர் இருக்குது. எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,829. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 21,725ல க்ளோஸ் ஆகிருக்கு. பிவட் பாயிண்ட் சிபிஆருக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த சிபிஆரை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம புல்லிஷை எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 21,829 வந்து பிரேக் பண்ணிருச்சுன்னா இது 21,931 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. R2யும் பிரேக் பண்ணுச்சு, அதாவது 21,931 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 22,121 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டுச்சுன்னா அடுத்த டார்கெட்டாக 22,224 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா காமிக்குது. அதே மாதிரி கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு மேலே தான் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த பிவட் பாயிண்ட் இது பிரேக் பண்ணாதான் வந்து கீழே கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிவட் பாயிண்டில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,639 இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த பிவட் பாயிண்ட்டே நல்லாவே வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிடுச்சுன்னா, அதாவது 21,595 கீழேயே வந்துச்சுன்னா அடுத்ததாக எங்கே இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,536ல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 21,536ஐயும் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்ததாக 21,346ல் தான் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையுமே பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்ததாக எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,243ல் தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது. எதுக்கு கீழே வந்துச்சுன்னா 21,054ல் தான் சப்போர்ட் இருக்குது. ஃபிப்னாச்சி பண்ணி பார்ப்போம். எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹை டு லோ நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். அப்போ வந்து 0.5 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,626 இருக்குது. இது நல்லா பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்ததாக வந்து 21,747 தாண்டுச்சுன்னா இது வந்து 21,900 வரைக்குமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து 22,115 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 21,900 நல்லா பிரேக் பண்ணிச்சுன்னா 22,115 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டுச்சுன்னா இது 22,720 வரைக்குமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்குவோம் அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த ஹைட்டு இந்த லோட்டு இந்த ஹை நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இது கரெக்டாக வந்து 0.5 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,477 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து 21,290 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த லோவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 21,137 கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டுச்சுன்னா 20,716 வரைக்கும் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.